அமெரிக்க காங்கிரசின் உறுப்பினர்கள் அமெரிக்க விமானப்படை அதன் மீதமுள்ள அனைத்து B-52H குண்டுவீச்சு விமானங்களையும் அணுசக்தி திறன் கொண்டதாக மாற்ற வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வரும் முயற்சியில் இறங்கியுள்ளார்கள். அணுசக்தி திறன் கொண்டதாக மாற்ற வேண்டுமென்றால் அணு ஆயுதம் பொருத்தக்கூடிய விமானங்களாக மாற்ற வேண்டும் என்று அர்த்தம். இப்போது உக்ரைனில் நடக்கும் போரில் அணு ஆயுத நாடான ரஷ்யா உள்ளது. காசாவில் நடக்கும் போரில் மற்றொரு அணு ஆயுத நாடான இஸ்ரேல் உள்ளது. காசா போர் லெபனானுக்கு விரிவடைந்தால் அதற்குள் ஈரான் வருகிறதோ இல்லையோ அப்படி ஒரு சாத்தியம் உள்ளது. ஈரான் அணு ஆயுத தயாரிப்பின் இறுதி கட்டத்தில் உள்ளதாக பேச்சு உள்ளது. மற்றொரு பக்கத்தில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் எப்போது என்ன நடக்கும் என்று கூற முடியாது. அங்கு அணு ஆயுத நாடான சீனா உள்ளது. சீனா ஆதிக்கம் செலுத்தும் பகுதிகளில் அமெரிக்கா தமது பலத்தை அதிகரித்து செல்கிறது. நாம் குறிப்பிட்ட ஐரோப்பா, மத்திய கிழக்கு மற்றும் இந்தோ பசிபிக்கில் ஒரு சிறிய போரை உலகப் போரை தூண்டிவிடலாம். அந்த உலகப் போர் ஒரு அணு ஆயுத போராக மாறிவிடலாம். அதற்கு அமெரிக்கா வெவ்வேறு முனைகளில் தயாராக வேண்டும் என்பதே அமெரிக்க காங்கிரஸ் அனைத்து B-52H குண்டுவீச்சு விமானங்களையும் அணுசக்தி திறன் கொண்டதாக மாற்ற வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வருவதற்கான காரணம். கடந்த வாரம் பாதுகாப்பு செய்திகள் தெரிவித்தபடி 2025 நிதியாண்டுக்கான தேசிய பாதுகாப்பு அங்கீகார சட்டம், தட்ஸ் நேஷனல் டிஃபென்ஸ் ஆத்தரைசேஷன் ஆக்ட், சுருக்கமாக NDAA-இன் வெவ்வேறு பதிப்புகள் தற்போது அமெரிக்க காங்கிரஸ் மற்றும் செனட் வழியாக வாக்கெடுப்புக்கு செல்கின்றன. இறுதி வாக்கெடுப்புக்கு முன் சமரசம் செய்யப்பட வேண்டிய 2 மசோதாக்களும் ஏற்கனவே அமெரிக்க விமானப்படையின் B-52H குண்டுவீச்சு விமானங்களின் அணுசக்தி திறனை மீட்டெடுப்பது தொடர்பான ஒத்த விதிகளை கொண்டுள்ளன. அமெரிக்க விமானப்படையிடம் 76 B-52H குண்டுவீச்சு விமானங்கள் உள்ளன. அவற்றில் 30 குண்டுவீச்சு விமானங்களில் தான் அணு ஆயுதம் பொருத்தக்கூடிய வசதியுள்ளது. அமெரிக்க காங்கிரஸ் மற்றும் செனட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அனைத்து, அதாவது 76 B-52H குண்டுவீச்சு விமானங்களும் அணு ஆயுதம் பொருத்தக்கூடிய விமானங்களாக மாறிவிடும். இப்போது சிலருக்கு 2 கேள்விகள் எழலாம். அமெரிக்காவிடம் அணு ஆயுதங்கள் இருந்தால் அமெரிக்க விமானப்படையின் அனைத்து விமானங்களில் இருந்தும் அணு ஆயுதங்களை பயன்படுத்த முடியாதா? முடியாது. அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் விதத்தில் அந்த விமானங்களை மாற்றியமைக்க வேண்டும். விமானத்தின் உடல் பகுதியிலும் சில மாறுதல்களை செய்ய வேண்டும். மின்னியல் முறையில் கோடிங்கையும் மாற்ற வேண்டும். 2வது கேள்வி, அதை ஏன் செய்யவில்லை? அனைத்து விமானங்களில் இருந்தும் அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் விதத்தில் மாற்றியிருக்கலாமே. அதற்கும் ஒரு காரணம் உள்ளது. அதுதான் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே உள்ள அணு ஆயுதம் தொடர்பான ஒரு ஒப்பந்தம். ரஷ்யாவுடனான புதிய மூலோபாய அணு ஆயுத குறைப்பு ஒப்பந்தம், அதை START அல்லது ஸ்டார்ட் என்று கூறுவார்கள். அதில் வகுக்கப்பட்டுள்ள விதிகளுக்கு இணங்க குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான குண்டுவீச்சு விமானங்களை மட்டுமே அணு ஆயுத விமானங்களாக வைத்திருக்க முடியும். இந்த ஸ்டார்ட் ஒப்பந்தம் 2011ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. அந்த ஒப்பந்தம் பிப்ரவரி மாதம் 2026ஆம் ஆண்டு காலாவதியாக உள்ளது. உக்ரைன் போரில் அமெரிக்கா உதவுகிறது என்பதால் அணு ஆயுத குறைப்பு ஒப்பந்தத்தை நீடிக்க முடியாது என்று ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் கூறிவிட்டார். அதை சாதகமாக பயன்படுத்தி 2026ஆம் ஆண்டு அமெரிக்க விமானப்படையிடம் உள்ள 76 B-52H குண்டுவீச்சு விமானங்களையும் அணு ஆயுத விமானங்களாக மாற்றப் போகிறது அமெரிக்கா. தற்போது அமெரிக்க விமானப்படை பயன்படுத்தும் B-52H குண்டுவீச்சு விமானங்களுக்கு புதிய என்ஜின்கள், ரேடார்கள் மற்றும் பிற விரிவான மாற்றங்களை செய்ய போகிறார்கள். மாற்றங்கள் செய்யப்பட்ட பின் B-52H விமானங்கள் B-52J விமானங்களாக மாறும். அவற்றின் ஆயுட்காலம் 2050ஆம் ஆண்டு வரை இருக்கும். புதிதாக கட்டமைக்கப்பட்ட B-52 விமானங்கள் தற்போது தயாரிப்பிலுள்ள புதிய AGM-181A LRSO, தட்ஸ் லாங் ரேஞ்ச் ஸ்டாண்ட் ஆஃப் க்ரூஸ் ஏவுகணைகளையும் பொருத்தும் விதத்தில் மாற்றியமைக்கப்பட உள்ளன. அமெரிக்க காங்கிரஸ் மற்றும் செனட் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அவை தற்போது அணு ஆயுத வெடிப்பு முனைகளை கொண்டு செல்ல பயன்படுத்தும் AGM-86B ஏவுகணைகளையும் பொருத்தும் விதத்தில் மாற்றியமைக்கப்படும். AGM-86B என்பது தற்போது குண்டுவீச்சு விமானங்கள் எடுத்துச் செல்வதற்கு சான்றளிக்கப்பட்ட ஒரே ஒரு அணு ஆயுதம். அது குண்டுவீச்சு விமானங்களுக்கு மட்டுமே பொருந்தும். F-16, F-35 போன்ற தாக்குதல் விமானங்களில் வேறு அணு ஆயுதங்களையும் பொருத்தலாம்.
B-52 கனமான குண்டுவீச்சு விமானம் என்ற பிரிவில் வருகிறது. இது ஒரு அளவில் பெரிய விமானம். தாக்குதல் விமானங்கள் ஒரு என்ஜின் 2 என்ஜினால் இயக்கப்பட B-52 கனமான குண்டுவீச்சு விமானம் 8 என்ஜின்களால் இயக்கப்படுகிறது. அதற்கு காரணம் அது எடுத்துச் செல்லக்கூடிய ஏராளமான ஆயுதங்கள். ஒரு B-52 கனமான குண்டுவீச்சு விமானம் 70,000 பவுண்ட்ஸ் அல்லது 32,000 கிலோ ஆயுதங்களை எடுத்துச் செல்லக்கூடியது. ஒரு கனமான குண்டுவீச்சு விமானத்தில் அணு ஆயுதங்கள் உட்பட ஆயுதங்கள் லோட் செய்வதை பார்க்கும் வாய்ப்பு பலருக்கு கிடைத்திருக்காது. அமெரிக்க விமானப்படையின் B-52 கனமான குண்டுவீச்சு விமானத்தில் ஆயுதங்களை லோட் செய்து தாக்குதலுக்கு புறப்பட்டு செல்லலாம். வாருங்கள், உங்களையும் அழைத்துச் செல்கிறோம். இப்போது நீங்கள் பார்ப்பதுதான் B-52 கனமான குண்டுவீச்சு விமானத்தின் வெப்பன் பே, ஆயுதங்கள் பொருத்தப்படும் பகுதி. அது எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். So right now the co-pilot is going over the arming, checking the arming wires to make sure that they're seated through the bomb correctly and that the bombs are pre-flighted correctly. And then once they have done the pre-flight of the weapon, they're going to pull the arming pin and then we'll be ready to go. It just takes a long time because we have 27 bombs and each bomb requires specific pre-flight for each one of them. So moving a ladder around, climbing up, fitting in between all these can take a long time. So it's a labor-intensive process, so that's why we give ourselves extra time during the pre-flight. The mission for today is going to be to practice dropping live weapons. It's good for the crew members to get a chance to see what it's actually like to not simulate and use real ordnance. Just feel how it comes off the jet and just the different switchology that there might be every time that we launch a real weapon. So today we've got 27 internal bombs on our jet and we'll be dropping them 9 at a time. இப்போது ஆயுதங்கள் ஏற்றப்பட்டு விட்டன. வாருங்கள், தாக்குதலுக்கு புறப்படலாம்.
தற்போதுள்ள வழக்கமான B-52H விமானங்களை அணு ஆயுத விமானமாக மாற்றுவதற்கு எவ்வளவு நேரமும் சக்தியும் தேவைப்படும் அல்லது அந்த மாற்றங்களுக்கு எவ்வளவு செலவாகும் என்பது தெளிவாக தெரியவில்லை. அதே நேரத்தில் இங்கு மற்றொரு முக்கிய விஷயத்தையும் கூற வேண்டும். ரஷ்யாவுடனான புதிய மூலோபாய ஆயுத குறைப்பு ஒப்பந்தம் ஸ்டார்ட் செய்யப்படுவதற்கு முன்பே அமெரிக்க விமானப்படையின் 30 B-52H குண்டுவீச்சு விமானங்கள் அணு ஆயுதம் பொருத்தும் விதத்தில் இருந்தன. ரஷ்ய ஒப்பந்தத்தின்படி 18 B-52H விமானங்களில் மட்டுமே அணு ஆயுதங்களை பொருத்தும் ஏற்பாடுகள் இருக்க வேண்டும். 2018 ஆண்டு டிசம்பர் மாதம் ரஷ்ய அதிகாரிகள் தமது அமெரிக்க சகாக்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பினார்கள். இப்போது திரையில் நீங்கள் பார்ப்பதுதான் அந்த கடிதம். 30 B-52H விமானங்களில் அணு ஆயுதம் பொருத்தும் வசதி இருப்பது ஒப்பந்தத்துக்கு விரோதமானது. 12 B-52H விமானங்களிலிருந்து அணுசக்தி திறனை அகற்றுங்கள் என்று கூறப்பட்டிருந்தது. அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகான் புதிய ஸ்டாட் விதிமுறைகளை செயற்படுத்த கால அவகாசம் தேவை என பதில் கடிதத்தை அனுப்பியது. அமெரிக்க கடிதத்தில் 3 ஆண்டுகளுக்குள் 12 B-52H விமானங்களில் அணுசக்தி குறியீட்டை அகற்றி சுவிட்ச் மற்றும் இன்டர்கனெக்ஷன் பாக்ஸை இயக்குவதன் மூலம் சுவிட்ச் இன்ஹிபிட்டர் பிளேட்டை இயக்கும் குறியீட்டை நீக்கி அவற்றுக்கான கேபிள் இணைப்புகளை அகற்றுவதன் மூலம் அணு ஆயுதங்களை பயன்படுத்த முடியாது செய்துவிடுவோம் என்று கூறப்பட்டது. அதை உண்மையிலேயே அமெரிக்கர்கள் செய்தார்களா இல்லையா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஒரு குண்டுவீச்சு விமானத்திலிருந்து அணு ஆயுதம் ஏவும் செயற்பாடு நிஜமாகவே அகற்றப்பட்டதா என்பதை வெளியே இருந்து பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. ரஷ்யர்களை அமெரிக்க விமானப்படை தமது விமான சிஸ்டத்துக்குள் பார்க்க அனுமதிக்க மாட்டார்கள். தாக்குதல் விமானங்களில் 5வது தலைமுறை விமானங்களை தவிர மற்ற விமானங்களில் அணு ஆயுதம் இருந்தால் அதை வெளியே இருந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கனமான குண்டுவீச்சு விமானங்களில் ஆயுதங்கள் விமானத்துக்கு உள்ளே இருக்கும். B-52H விமானங்களில் ஆயுதம் ஏற்றப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை வெளியே இருந்து பார்த்து தெரிந்து கொள்ள ஒரே ஒரு வழிதான் உள்ளது. இப்போது திரையில் தெரியும் புகைப்படத்தை பாருங்கள். விமானத்தின் பின்புற உடல் பகுதியில் சிவப்பு வட்டத்தில் ஒரு சிறிய ஆண்டனா தெரிகிறது அல்லவா? அது கீழே இருந்தால் விமானத்துக்குள் ஆயுதங்கள் கிடையாது. இப்போது திரையில் தெரியும் புகைப்படத்தில் வட்டமிட்டு காட்டப்பட்ட இடத்துக்கு அந்த சிறிய ஆண்டனா நகர்ந்து மேலே வந்தால் விமானத்தில் ஆயுதம் உள்ளது என்று அர்த்தம். அதே நேரத்தில் அந்த ஆயுதங்களில் அணு ஆயுதம் உள்ளதா இல்லையா என்பதை வெளியே இருந்து பார்த்து சொல்ல முடியாது. எப்படியோ அணு ஆயுத அச்சுறுத்தல் அதிகரிக்கத்தான் போகிறது.